ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க, பாப்பாவுக்கு வந்து நீங்கள் மூக்கில் சளி வந்து எப்படி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் போடுறேன் அந்த வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஸோ அதனால் என்ன மன்னிச்சிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, தோசை. ஸோ நேற்று வச்ச சிக்கன் குழம்பு தான் சூட் பண்ணியிருக்கேன். அது வந்து பாப்பாவுக்கு வந்து சளி போடுறது பரவாயில்ல. அது எப்படி க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ மூக்கில் சளி அடைச்சிக்கிச்சு அப்படின்னா, ஸோ அப்போலாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா சுட சுட நல்லா நிறைய செம்மையாக தண்ணி வச்சு ஊற்றுவாங்க. பாப்பாவுக்கு நல்லா கொதிக்க ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சுடுற தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றுறதுலே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் எல்லாம் வெளியே க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, இந்த வாய்க்குள்ளே கை விடுவாங்க, அப்புறம் மூக்கில் ஊதுவாங்க, தூக்கி ஊதுவாங்க, அப்படியே வெளியே வரும், மூக்கு க்ளீன் ஆகும், வாய் வெளியே வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஊதி விடுவாங்க வாயாலே. ஸோ அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நான் பண்ணவே மாட்டேன். நீங்களும் அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வாய்க்குள்ளவே வந்து நம்ம வாயே சுத்தமாக இருக்கான்னு தெரியாது. ஸோ அதுலேருந்து நிறைய பாக்டீரியாஸ் எல்லாமே வந்துட்டு பாப்பாவுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது இல்லாமல் அந்தளவுக்கு தைரியமாக எனக்கு கிடையாது, அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன். ஸோ எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்துட்டு ஒரு பில்லர் இருக்குது. ஸோ அந்த பில்லர் இப்போ என்கிட்ட இல்லை. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த நோஸ் க்ளீனிங் பில்லர் அப்படின்னு சொல்லிட்டா இருக்கும். ஸோ குளிக்க வைக்கும்போது நீங்கள் வந்து அந்த பில்லர் வந்து நீங்கள் போட்டு இப்படி லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளியெல்லாம் க்ளீன் ஆகிடும். அப்புறம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், நான் இன்னொன்று என்ன யூஸ் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு 6 மந்த் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? நேசோக்ளியர் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து சலைன் நேசல் ட்ராப். இது வந்துட்டு இந்த ஸ்ப்ரே மாதிரி வரும். இது வந்துட்டு இது வந்து ரெண்டு சொட்டு, இந்த மூக்கில் 2 சொட்டு விட்டிங்க அப்படின்னா, பாப்பாவுக்கு மூக்கில் அடைப்பு இருந்துச்சுன்னா அது வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸு அந்த மாதிரி நீங்கள் விடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் விட்டிங்க அப்படின்னு சொன்னால், அது உங்களுக்கு வந்து மூக்கு அடைப்பு கிளியர் ஆகிடும், நல்லா தூங்குவாங்க. இல்லைனா பாப்பாவுக்கு மூக்கு அடைக்கும், ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஃபீட் எடுக்கவே மாட்டாங்க. மூக்கு அடைச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃபீட் எடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப நான் வந்து அனுபவப்பட்டேன். அதனாலே நிறைய பாப்பாவுக்கு ப்ராப்ளம்மு. ஃபீட் எடுக்கவே மாட்டாங்க, மூக்கு வந்து ரொம்ப அடைச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணியும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். ஸோ 2 ட்ராப்ஸ், இதில் 2 ட்ராப்ஸு விட்டிங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் விட்டுக்கலாம். ஒரு நாளுக்கு விட்டாலே போதும். ஸோ அது கிளியர் ஆகிடும். ஸோ நான் வந்துட்டு இப்போதைக்கு இதுதான் யூஸ் பண்ணுறேன் பாப்பாவுக்கு. லைட்டாக அந்த மாதிரி மூக்கு அடைப்பாக இருக்குது அப்படின்னா, இது விட்டோம்னாலே உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகிடும். ஸோ நல்லா ப்ரீத்திங் நல்லாயிருக்கும், ஃபீட் எடுப்பாங்க, நல்லா தூங்குவாங்க. ஸோ இப்போதைக்கு நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பில்லர் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஆன்லைனில் கூட உங்களுக்கு கிடைக்கும். 100 ருபீஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வாயெல்லாம் வச்சு ஊதாதீங்க பாப்பாவுக்கு. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ நிறைய நம்மளோட இதுலேருந்து டர்ட்ஸ், அந்த பாக்டீரியாஸ் அதெல்லாம் அவங்க வாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. பாப்பாவுக்கு நம்ம முத்தாவே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம அதெல்லாம் பண்ணுவோம் தான். பட் அது வந்து ஸ்கின்னுக்கு மேலே. ஸோ அதை நம்ம கூட க்ளீன் பண்ணிக்கலாம். வாய்க்குள்ளேனா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் அந்த பில்லர் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப சேஃப். இது வந்து டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது தான், எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். நம்ம சேனலை இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சாப்பிடலாம். தோசை வித் சிக்கன் கறி. நேற்று வச்சு குழம்பு வந்து சூடு பண்ணி சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு. என்னதான் இன்றைக்கி வச்சாலும் அதோட டேஸ்ட்டு வந்து அதிகமாகிடும் மறுநாளுக்கு. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
பாய்.